வந்து பிவிசி இது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் ஏடிஎம் சிட்டி இந்த நகரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெண்டு வீட்லேயுமே நம்ம ஒர்க்கு வந்து ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ரெண்டு வீட்லேயுமே 6 பெட்ரூமு, 2 கிச்சனு, 2 டிவி ஒர்க் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்துட்டு எல்லாமே ஜாம்சன் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் மெட்டீரியல் மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 20 கலர் மேலே இருக்குது டபுள் கலர் காம்பினேஷனில். அதுவே இந்த கலர் காம்பினேஷனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். டிவிக்கு எல்லாமே அவங்க என்ன டிசைன் கேட்டாங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ள செல்ஃப்லாம் கிளாஸ் டோரில் கேட்டிருந்தாங்க. ஸோ கிளாஸ் டோரில் இங்கே ஒரு ஆப்ஷன் மட்டும் பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே 2 ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஸ்லைடிங் ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க்காக இருக்கிற சென்சர் ஒர்க்காக இருக்கிற கிளாஸில் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணிட்டு இதுலேயே ஃபுல்லாக லைட் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த பார்டர் ஃபுல்லாகவே நம்மளே பண்ணியிருக்கோம். இந்த பார்டர் ஆப்ஷன் எல்லாமே நம்மளே பண்ணுவோம். இந்த பார்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக வராது. இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக பாக்ஸ் டைப்பில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வந்து ஒரு கலர் பண்ணியிருக்கோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரேல ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷனும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கிச்சன் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு இந்த பார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆர்சி மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூ டைப்பில் இருக்குது. ஒரு சின்ன கிச்சனில் உங்கள் வீட்டில் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லா வீட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு வீட்டில் ஒரு கிச்சன்னா என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு வீட்டில் ஒரு 5 பேஸ்கெட் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இந்த 5 பேஸ்கெட் தான் நம்ம பேசிக்காக ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்லரி பேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிளேட் பேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். பிளைன் பேஸ்கெட் வந்து 4 இன்ச்சில் ஒன்று யூஸ் பண்ணுவோம், 8 இன்ச்சில் ஒன்று யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக ஒரு 4 யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னாக்க மட்டும்தான் ஆயில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் பேசிக்காக ஒரு வீட்டில் இருக்கிறது. உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏதாவது பெரிய கிச்சனாக இருந்ததுன்னா அடிஷ்னலாக எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் போர்ஷனு சிலிண்டர் வைக்கிறது. சிலிண்டர் வந்து உங்களுக்கு வெளியே இருக்குது. சிலிண்டர் ஆப்ஷன் வேணும்னா நம்ம உள்ளே பண்ணிக்கலாம். கார்னர் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கார்னர் வந்து இந்த மாதிரி எல் டைப்பில் தான் ஒரு டோர் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா செல்ஃப் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெரிய பாத்திரம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஓப்பனாக விட்டுக்கலாம். இங்கே வந்து எல் டைப்பில் கார்னர் போர்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக பண்ணிட்டு இருக்கோம். வெஜிடபிள் பேஸ்கெட் ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்கும். நமக்கு காற்று போகணுன்றதுக்காக ஓப்பன் பேஸ்கெட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 சைஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது புதுசாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பெருசாக செல்ஃப் மட்டும் இல்லாமல் பெரிய பொருள் வச்சுக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம டேப் கொடுத்துருக்கோம். செல்ஃப் எது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தான் சமைக்க போகிறாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இங்கே ஒரு மசாலா பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கார்னர் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிரே அண்ட் ஒயிட்டில் கிளாஸ் டிசைனில் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே சிம்னி பக்கம் அடிக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்லைடிங்கில் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் டிசைன் சென்ட் பண்ணுவோம். அது எது சொல்கிறாங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலா ஐட்டம் மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு உடனே எடுக்கிற மாதிரி உப்பு மிளகுலாம் இந்த மாதிரி வைக்கிற இடத்துல இந்த சின்ன எல்லாம் மட்டும் கொடுத்துருக்கோம் டிசைனாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்னர் போர்ஷன் கிளாஸ் டோரில் உங்களுக்கு இங்கே எல்லாமே செல்ஃப் பண்ணியிருந்தாமல் ஃப்ரண்ட்டு மட்டும் கவர் பண்ணி நம்ம டோர் போட்டுருக்கோம். இங்கே வந்து சின்ன கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். இதெல்லாம் டார்க் கிரே அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ ஜாம்சன் மெட்டீரியலுக்கு நம்ம 20 வருஷம் வாரண்டி பண்ணியிருக்கோம். லாஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே எல் டைப்பில் உங்களுக்கு ஒரு லாஃப்ட்டு. சிம்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒயர் வந்து வெளியே தெரியும். அவுட்டரில் பைப் வந்து தெரியும். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு தெரியுது அந்த பைப் இது. ஸோ இது கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம.
இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். 1 by 1 நம்ம டோர் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே வார்ட்ரோப் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாக்ஸ் ஒர்க் தான் உங்களுக்கு இந்த இது. சேஃப்டி லாக்கர் ஆங்கிள் பொசிஷன் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்ஷன் நீங்கள் கல் ஏதாவது வச்சிங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியும். பாக்ஸ் ஒர்க் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அந்த சேஃப்டி லாக்கர் ஆப்ஷன் எதுவுமே நம்ம வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாக்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அந்த ஆப்ஷன் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே டிவி இருக்குது. சின்னதாக டிவி மட்டும் மாற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு பேக் சைடில் கவர் பண்ணிவிட்டு கீழே ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகிற மாதிரி சென்சார் ஒர்க் ஆகிற மாதிரி கிளாஸில் ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சின்னதாக கவர் மட்டும் போட்டிருக்கோம். இங்கே லைட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். சின்ன டிவி பெட்ரூம் டிவி வந்துட்டு சிம்பிளாக நம்ம வந்து பேக் செட் மட்டும் அடிச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கார்னர் பொசிஷன் கொடுத்துட்டு லைட் செட்டிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் நம்மளுடைய திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் செல்ஃப் ஆப்ஷன் கொடுத்துட்டு செல்ஃபு ஃபுல்லாக நம்ம லைட் கொடுத்துருக்கோம். லைட் ஒன்று வந்து ஃபிட் பண்ணல, ஸோ அதனால் ஒன்று கனெக்ஷன் கொடுக்கறதுனால நம்ம லைட் ஆப்ஷன் எதுவும் ஆன் பண்ண முடியல. மற்ற எல்லாமே பாக்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஜான்சன் மெட்டீரியல் பண்ணிங்க அப்படின்னா உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டிவி மட்டும் சின்னதாக பேக் சைடில் ஒர்க் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் டேபிள் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீரோ பொசிஷன் பண்ணியிருக்கோம். சின்ன பெட்ரூம்ன்றதுனால சிங்கிள் பீரோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிங்கிள் பீரோ ஆப்ஷன் மட்டும் இங்கே பண்ணியிருக்கோம். இதுலேயே ட்ரா ஆப்ஷனை வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கீழே வந்து சேஃப்டி லாக்கர் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கிரே அண்ட் ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. டார்க் கிரே அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆப்ஷன் தனியாக பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு புக் ஷெல்ஃபு இந்த பெட்ரூம் உங்களுக்கு பீரோ பொசிஷனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். செல்ஃப் கொடுத்துருக்கோம். எந்த பொருள் வேணும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து செகண்ட் பெட்ரூம் வந்து. இப்போ இன்னொரு வீட்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். முன்னே செஞ்ச வீட்டில் வந்து ஒரே ஒரு டிவி யூனிட்டு, ஒரு பெட்ரூமு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன் ஒர்க் பார்த்தோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 பெட்ரூம்லேயே டிவி யூனிட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிவி யூனிட் மெயின் டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் வந்து டார்க் கிரே அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக உங்களுக்கு பாக்ஸ் ஒர்க்கு தான் வரும். பாக்ஸ் ஒர்க்கில் பண்ணிங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. பாக்ஸ் ஒர்க்கில் பண்ணும்போது ட்ரா ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் கடப்பாக்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். சென்டரில் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சேஃப்டி லாக்கர் எல்லாமே நம்ம பாக்ஸ் ஒர்க்கில் பண்ணும்போது நம்மளே ஒர்க் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கு. மேலே அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு எல்லாமே 1 by 1 கலரில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பொருள் வந்து திங்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா நீங்கள் உள்ளே வந்து நம்ம செல்ஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோர் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் திங்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் டிவி யூனிட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பேக் ஷீட் மட்டும் கவர் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்ரூம் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோருமே நம்ம யூபிவிஸில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெட்ரூம் கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதே கலரில் மேட்சாக ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்டர் ஆப்ஷன் கொடுத்து இதையும் நம்ம டபுள் கலரில் கொடுத்துட்டு ஃபெப்லாக்கோட யூஸ் பண்ணுறோம். ரவுண்ட் லாக் ஃபெப்லாக்கோட யூஸ் பண்ணுறோம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டில் க்ரீன் அண்டு ஒயிட்டில் வந்து கலரில் நம்ம வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் மேலே லாஃப்ட் ஒர்க்கு ஒரே ஒரு பீரோ பொசிஷன் மட்டும் பண்ணியிருக்கோம்.
0 பொசிஷனில் இருக்கும் உங்களுக்கு. மேலே இங்கே வந்து கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு சின்னதாக டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் கரெக்டாக எல்லா வீட்லையும் இதே மாதிரி இதே சைஸில் கரெக்டாக மேலே லைட் செட்டிங், பேக் ஷீட்டு, இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் டோர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இதே ரூமில் இந்த ரூம்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மூவல் ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே மிரர் இருக்கும், தேவையான பொருள் வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 2 ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். இதே கலரில் பாத்ரூம் டோர் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்டர் கொடுத்து நம்ம பாத்ரூம் டோர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதே டார்க் கிரே ஒயிட் தான் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதே 5 பேஸ்கெட் வந்து கரெக்டாக போட்டுருக்கோம் நம்ம. இங்கே எல் டைப் ப்ரொவிஷனு கரெக்டாக அதே யூ டைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிச்சன் கிளாஸ் டோரு, லாக் ஒர்க்கு, இங்கே மசாலா பாக்ஸ் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. யூ டைப்பில் கிரே அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு எல் டைப்பில் பண்ணியிருக்கோம். எல் பொசிஷன் அதே ஃபுல்லாகவே பார்க்கணும். ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கிளாஸ் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் உள்ள வந்து கிரைன்ஸ் இருக்குது. ஜாம்சன் மெட்டீரியல் ஒரு டிசைன் இருக்குது இந்த கலரில். அந்த ப்ரொஃபஷனல் ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். யூனிட் எல்லாமே கஸ்டமர் கேட்ட மாதிரி டிசைனில் சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே லைட் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாகவே ட்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல சென்சர் ஒர்க் ஆகுது, ரிமோட் ஒர்க் ஆகுற ஸ்லைடிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். மேலே வந்து கிரேட் கல் போட்டுருக்காங்க. இந்த ஒர்க்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து கிரேட் கல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.